இயக்ககம் இணைந்து நடத்தும் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய 4வது புத்தக திருவிழா மிக சிறப்பாக துவங்கப்பெற்று மிக இனிமையாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அமர்வில் தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் ராணிப்பேட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும், அதைப்போலவே இந்த நிகழ்ச்சியில் என்னோடு பேச இருக்கின்ற தமிழகத்தினுடைய மிக சிறந்த எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் எழுத்தாளர் இமயம் அவர்களுக்கும், என்னுடன் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய தமிழகத்தின் இன்னொரு மிக முக்கியமான மிக சிறப்பு பெற்ற எழுத்தாளர் திரு கவிப்பித்தன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே இன்று பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வருவாய்த்துறையினுடைய அலுவலர் அவர்களுக்கும், போலவே இந்த புத்தக கண்காட்சியினுடைய தொடக்கம் முதல் இறுதி வரை அதனுடைய அத்தனை வேலைகளையும் தன்னுடைய சிரமேற்கொண்டு அது வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமிகு தமிழ்ச்செல்வி ஆசிரியர் அவர்களுக்கும், அதைப்போலவே இந்த மழை நேரத்திலும் கூட மாலை நேரத்திலும் கூட ஒரு அறிவு சமூகம் உருவாவதற்கும் அறிவு தளத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற பல்வேறு தகவல்களை பல்வேறு விஷயங்களை கேட்பதற்காகவும் வந்திருக்கக்கூடிய இலக்கியவாதிகளுக்கும் சான்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதைப்போலவே நம்முடைய மாவட்டத்தினுடைய நூலக அதிகாரியாக இருக்கக்கூடிய திருமிகு கணேசன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். போலவே நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த விடுதலை போராட்ட வீரர் கல்யாணராமன் ஐயர் அவர்களுடைய புதல்வர் திரு கே ராஜாராமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமிகு தமிழ்ச்செல்வி அவர்கள் என்னை பற்றி ஒரு குறிப்பு கொடுத்தார் அல்லவா, அதுவே ஒரு உரை போல அமைந்து விட்டது. அவருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் பேச்சாளர் என்று என்னை குறிப்பிட்டார். நான் பேச்சாளர் அல்ல, நான் ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர். அதுதான் என்னுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதைப்போலவே நான் அரசு பள்ளியிலே ஆசிரியராக இருக்கின்றேன். பள்ளி கல்வித்துறையில் என்னுடைய கல்வித்துறை அதிகாரி அவர்கள் முன்னிலையில் ஒரு கவிஞராக எழுத்தாளராக சில கருத்துக்களை சில சிந்தனைகளை சில எண்ணங்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சார்ந்தவர் என்றாலும் கூட நான் ஒரு கவிஞராக ஒரு எழுத்தாளராக பல்கலைக்கழகங்களில் பாடத்திட்டத்தில் என்னுடைய கவிதைகள் இருப்பதாக அல்லது உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளுக்கு இலக்கிய விழாக்களுக்கு நான் சென்று வந்திருக்கிறேன் என்பதை அறியாதவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கலாம். இந்த விதத்திலே கடந்த 4 ஆண்டுகளாக இந்த புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு என்னுடைய சொந்த மாவட்டத்தில் என்னுடைய சொந்த மக்களை இந்த மேடையின் வாயிலாக நான் சந்திப்பதிலே உள்ளபடியே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மட்டுமல்ல, என்னுடன் மேடையை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் கவிப்பித்தன் அவர்கள் தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நாவலாசிரியர், சிறுகதை ஆசிரியர், கவிஞர். பல்வேறு விருதுகளை அவர் பெற்றிருக்கின்றார். அவர் நம்முடைய மாவட்டத்தினுடைய வருவாய்த்துறையிலே வட்டாட்சியராக பணிபுரிகின்றார். ஆக ஒருங்கிணைந்த வடஆற்காடு மாவட்டமாக இருந்தபோது பல்வேறு எழுத்தாளர்கள் இந்த மாவட்டத்திலே இருந்தார்கள். பிறகு அது வேலூர் மாவட்டமாகவும் ராணிப்பேட்டை மாவட்டமாகவும் திருப்பத்தூர் மாவட்டமாகவும் பிரிந்தபோது ஒவ்வொரு எழுத்தாளர்களும் நாங்கள் பிரிந்து போனோம். இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில்
மாவட்டத்திலே குறிப்பிட்டு சொல்லும்படியாக பல்வேறு எழுத்தாளர்கள் இருந்த போதிலும் கூட இன்றும் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறவர்களாக நானும் நண்பர் கவிப்பித்தன் அவர்களும் தொடர்ந்து இந்த மாவட்டத்திற்கு ஒரு எழுத்தாளர்களாக பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் உள்ளபடியே எனக்கு இந்த மாலை நேரத்தில் உங்களோடு பேசுவது எனக்கு மிகுந்த மகிழ்வை தருகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்று நான் பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு அல்லது நான் வழங்கிய ஒரு தலைப்பு கசடர வாசித்தல். கசடர கற்றல் இல்லை, கசடர வாசித்தல். இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் எல்லா மாவட்டங்களிலும் கடந்த 4 ஆண்டுகளாக புத்தக கண்காட்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது நம்முடைய தமிழ்நாடு அரசும் திமுக அரசு முன்னெடுத்த மிக சிறந்த ஒரு நடவடிக்கை, மிக சிறந்த ஒரு அறிவு செயல்பாடு. அதனால தான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாநிலங்களில் மிக சிறந்த கல்வியிலும் பகுத்தறிவிலும் சமூக முன்னேற்றத்திலும் மருத்துவத்துறையிலும் தொழில்துறையிலும் மிக சிறந்த மாவட்டங்களில் ஒன்றாக மாநிலங்களில் ஒன்றாக நம்முடைய தமிழ்நாடு சிறந்து விளங்குவதற்கு அதுவும் ஒரு காரணம். அந்த வகையிலே நான் தமிழக அரசுக்கும் நம்முடைய தமிழ்நாடு முதல்வருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கசடு அற வாசித்தல். வாசித்தல் என்றால் என்ன? கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களிலும் 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெறுகின்ற இந்த இலக்கிய விழாக்களில் ஒவ்வொரு நாளும் பேசுகின்ற எழுத்தாளர்கள், பேசுகின்ற கவிஞர்கள், பேசுகின்ற பட்டிமன்ற பேச்சாளர்கள், மற்றபடி எல்லாருமே சொல்கின்ற ஒன்று, வாசிக்க வேண்டும். வாசிப்பு தான் வாழ்க்கையை உயரச் செய்யும், வாசிப்பு தான் ஒரு மனிதனை உயரச் செய்யும். ஆகவே நீங்கள் வாசியுங்கள், வாசியுங்கள், வாசிப்பு தான் நேசிப்பு என்று வாசிப்பை பற்றி பல்வேறு எண்ணங்களை பேசுகிறார்கள். இங்க வாசிப்பு என்பது என்ன, கற்றல் என்பது என்ன என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாசித்தல் அப்படின்றது என்னுடன் பேசுவதற்காக தமிழகத்தினுடைய தலை சிறந்த எழுத்தாளரும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளரும் ஆதிதிராவிட நலத்துறை ஆணையத்தினுடைய துணைத் தலைவருமாகிய எழுத்தாளர் இமயம் அவர்கள் இந்த அரங்கத்திலே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் வருக வருக என்று நான் வரவேற்பதிலே ஒரு சக எழுத்தாளராக நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ வாசித்தல், எல்லாம் வாசி வாசின்னு சொல்கிறாங்க. எதை வாசித்தல்? முதல்ல வாசிக்கிறதுனா என்ன அப்படின்ற ஒரு பொருள் நமக்கு தெரியணும் இல்லையா? இசை என்பதுதான் உலகத்திலே முதலில் தோன்றிய ஒன்று. ஒரு காற்று வேகமாக வீசுகின்ற பொழுது தோன்றுகின்ற ஓசையை நாம் இசை என்று சொல்லலாம். ஒரு அருவி மேலிருந்து கீழே வீழுகின்ற பொழுது ஏற்படுகின்ற ஓசையை நாம் இசை என்று சொல்லலாம். மேகங்கள் ஒன்றோடொன்று உரசிக்கொள்ளுகின்ற பொழுது ஏற்படுகின்ற ஓசையை நாம் இசை என்று சொல்லலாம். பூமி கூட உள்ளடுக்கில இருக்கக்கூடிய பாறைகள் ஒன்றோடு ஒன்று உரசிக்கொள்ளும் போது கூட நாம் அதை இசை என்று சொல்லலாம். இசை என்பது இயற்கையாக தோன்றிய ஒன்று. இந்த இசையை தருகின்ற இசை தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதனை மகிழ்ச்சி படுத்தவும் முடியும், துன்பப்படும் போது அவனுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒன்றாகவும் இசை இருக்கும். இந்த இசையை உருவாக்குகின்ற கருவிகள் இருக்கிறதல்லவா, இசை கருவிகள். இந்த கருவிகளை எல்லாம் இசைக்கின்ற ஓசையை நாம் எப்படி சொல்லுவோம் என்று சொன்னால், வாசித்தல், புல்லாங்குழல் வாசித்தல், நாதஸ்வரம் வாசித்தல், வீணையை வாசித்தல், வயலின் வாசித்தல், கிட்டார் வாசித்தல், மிருதங்கம் வாசித்தல் என்று ஒரு நல்ல இசையை தரக்கூடிய இசைக்கருவிகளை நாம் இவ்வாறு அடையாளப்படுத்துகின்றோம். இந்த இசை என்பதே ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ், நுண்கலை என்று சொல்லுவார்கள். இந்த நுண்கலை ஃபைன் ஆர்ட்ஸ் என்பது எல்லோருக்குமே வாய்க்காது. பாடுகின்ற திறமை எல்லோருக்கும் வாய்க்காது, ஓவியம் வரைகின்ற திறமை எல்லோருக்குமே வாய்க்காது. இதையெல்லாம் நாம் ஃபைன் ஆர்ட்ஸ் நுண்கலை என்று சொல்லுகின்றோம். இந்த நுண்கலைகளை ஒன்றாக
நம்முடைய இசைக்கருவிகளை நாம் வாசித்தல் என்று உன்னதமான ஒரு இடத்திலே கொண்டு வைத்திருக்கின்றோம். அப்ப புத்தகங்களையும் வாசித்தல் என்ற ஒரு உன்னதமான நிலைக்கு வைக்கின்ற பொழுது இசை எப்படி உலகத்தில் ஒரு உன்னதமான உயரமான ஒரு இடத்தில் மனித உயிர்களுக்கு ஒரு மாண்பு தரக்கூடிய இடத்தில் இசையை வாசித்தல் என்று சொல்லுகின்றோமோ, அதை போலவே மனிதர்களுடைய மனங்களை உயர்த்துவதற்காக நாம் உதவுகின்ற இந்த புத்தகங்களுடைய வாசிப்பை அல்லது கற்றலை தான் நாம் வாசித்தல் என்று சொல்லுகின்றோம். அப்படி பார்த்தால் வாசித்தல் என்பது கூட ஒரு நுண்கலைத்தான், ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் தான். அப்ப கற்றல் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? அப்ப கற்றல்னா என்ன, படிக்கிறதுனா என்ன? நிறைய கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. நம்ம ஒரே அரிசி மாவு ஒன்றுதான், ஆனா அதுல சுடுகின்ற விஷயம்தான் அதை இட்லியாகவும் தோசையாகவும் தீர்மானிக்கிறது. ஒரு அரிசி தான். படித்தல் என்பது ஒன்றுதான், வாசித்தல் என்பது ஒன்றுதான், எல்லாமே ஒன்றுதான். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கிறது. நம்ம வாழ்க்கையை வசிப்பதற்காக பாடத்தை புத்தகத்தை படிக்கிறத நம்ம கற்றல் என்று சொல்லுகின்றோம். வசிப்பதற்காக ஒரு மனிதன் படித்து பட்டம் பெற்று வாழ்க்கையிலே ஒரு வேலையில் அமர்ந்து பொருளீட்டி வாழ்க்கையிலே வசிப்பதற்காக படிக்கிறத நம்ம கற்றல் என்று சொல்லலாம். ஆனால் வாசித்தல் என்பது ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ்வதற்காக படிப்பது தான் வாசித்தல். அப்போ வசிக்கிறது என்பது வேறு, வாழ்தல் என்பது வேறு. வசிப்பதற்கு உதவி செய்கிறது கற்றல், வாழ்வதற்கு உதவி செய்கிறது வாசித்தல். அப்ப எல்லாரும் வாசி வாசின்னு சொல்றாங்க. எதை வாசிப்பது, ஏன் வாசிக்க வேண்டும்? எதை வாசிப்பது? நூல்களை வாசிக்க வேண்டும் அல்லது புத்தகத்தை வாசிக்க வேண்டும். புத்தகத்தை ஏன் வாசிக்க வேண்டும்? பண்படுவதற்காக வாசிக்க வேண்டும். புத்தகத்தை வாசித்தால் எது பண்படும்? மனிதனுடைய மனம் பண்படும். மனிதனுடைய மனம் ஏன் பண்பட வேண்டும்? மனிதனுடைய மனம் பண்பட்டால்தான் வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். நாம் இந்த உலகத்தில் பிறந்தது வாழ்க்கையை வாழ்வதற்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்க வேண்டும் அல்லது நாம் சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனம் பண்பட வேண்டும். நம்முடைய மனம் பண்பட வேண்டும் என்றால் அதற்கு உதவி செய்பவை தான் நூல்கள். அதை தான் நம்ம வாசிக்க வேண்டும் என்று அறிவில் சிறந்த சான்றோர்கள் முதல் சொல்லி கொண்டிருப்பது வாசித்தல் தான். இப்ப நான் பேச போற ஒரு சிந்தனை, ஒரு தலைப்பு என்று சொன்னால் கசடு அற வாசித்தல். எதை வாசிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணியாச்சு. எப்படி வாசிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, கசடு அற வாசித்தல். கசடு என்றால் என்ன அப்படின்னா தேவையில்லாமல் அடியில் தங்குகின்ற அந்த கழிவு பொருளை தான் நம்ம கசடு அப்படின்னு சொல்றோம். இப்போ காலையில் எழுந்தவுடன் நம்ம கழிவறைக்கு செல்கின்றோம். கழிவறைக்கு சென்று கழிவுகளை நாம் நீக்குகின்றோம். நம்முடைய உடல் சுத்தமாகிறது, உள்ளமும் சுத்தமாகிறது, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. இப்போ தீபாவளி வருகிறது, தீபாவளிக்கு அதிரசம் செய்ய வேண்டும். எண்ணெயில் பலகாரம் முழுக்க சுட்டு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அடியில் கசடு படிந்திருக்கும். அதை போலதான் எல்லா இடத்திலும் கசடு படிந்திருக்கிறது. அப்ப அந்த கசடு எல்லாம் நீக்கினால்தான் நாம் பொருட்களை மிக தூய்மையாக பயன்படுத்த முடியும். அதை போலத்தான் நம்முடைய மனதில் கசடுகள் படிந்திருக்கின்றன. அந்த கசடுகளை நீக்கினால்தான் நாம் ஒரு மனிதராக வாழ முடியும். மக்களை சமமாக நேசிக்க முடியும், மக்களை மக்களாக மதிக்க முடியும், மக்களிடத்திலே அன்பு செலுத்த முடியும் என்று சொன்னால் நம்முடைய மனதிலே இருக்கின்ற கசடுகளை அறவே நாம் நீக்க வேண்டும். என்னென்ன கசடு நம்ம மனசுல இருக்கு? பொய் சொல்றது ஒரு கசடு தான், மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்கிறது ஒரு கசடு தான், கொல்லுதல் கொலை செய்தல் ஆணாதிக்கம் ஒரு கசடு தான், பெண் அடிமைத்தனம் ஒரு கசடு தான், பெண்கள் மீதான வன்முறை ஒரு கசடு தான், குழந்தைகள் மீதான ஒரு வன்முறை கசடு தான். அப்ப இந்த கசடுகளை எல்லாம் நாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் இந்த சமூகத்தில் ஒரு நாகரீகம் அடைந்த சமூகத்தில் நாகரீகம் அடைந்த மனிதராக நாம் வாழ்வது எங்கனம். அப்ப மனுஷனா வாழணும் அப்படின்னா நம்ம உள்ளத்தில் இருக்கிற கசடுகளை எல்லாம் நீக்கணும். அப்ப இந்த கசடுகளை எல்லாம்
நீக்கினால்தான் நாம் மனிதர்களாக வாழ முடியும் என்று சொன்னால் அந்த கசடுகளை நீக்குவதற்கான கருத்துக்கள் உடைய இலக்கியங்களை நாம் வாசிக்க வேண்டும். சரி, இப்போ நான் படிச்சிருக்கேன், அதனால் எனக்கு புத்தகங்களை நான் வாசிக்க முடியும். அப்போ புத்தகங்களை வாசிப்பதனால்தான் ஒருவருடைய வாழ்க்கை பண்படுகிறது என்று சொன்னால் படிக்காதவர்களும் இருக்கிறாங்கல்ல, அவர்களுடைய வாழ்க்கை அப்போ பண்படவில்லையா? படிக்காத மேதை எத்தனையோ பேர் இருக்காங்க. படித்தவர்கள் மட்டும்தான் அறிவாளி என்பதும் அல்ல, படிக்காதவர்களும் பேதை அல்ல. அப்போ படிக்காதவர்கள் எப்படி அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறார்கள் என்று சொன்னால் படிக்காதவர்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள், படித்தவர்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். ஆனால் ஒரு பண்படுத்தப்பட்ட நிலத்தில் ஒரு நிலத்தில் ஒரு விதைகளை நாம் விதைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நிலத்திலே இருக்கக்கூடிய கற்கள் முள் எல்லாவற்றையும் நீக்கி விதைகளை விதைக்கும் போதுதான் அது நன்கு செழித்து வளர்ந்து அறுவடை பல்கி பெருகும் அல்லவா? அதை போலதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த கசடுகளை எல்லாம் நீங்கி நாம் புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது அது சொல்கின்ற அந்த தகவல்களை, அது சொல்கின்ற சிந்தனைகளை எல்லாம் உள்வாங்கி நாம் அதை பின்பற்றுகின்ற பொழுதுதான் உன்னதமான ஒரு வாழ்க்கை நமக்கு அங்கே காத்திருக்கிறது. கூகிவா தியாங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் சமீபத்திலே மறைந்து விட்டார். அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார். என்ன சொல்வார்? உலகத்தில் உள்ள எல்லா துன்பங்களுக்குமான விடுதலை எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ஒரு புத்தகத்திலே இருக்கிறது என்று சொல்வார். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை! நீங்க என்ன துயரத்தில் இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். துன்பப்படுகின்ற பொழுது சிலர் சினிமா பார்ப்பாங்க, சிலர் புத்தகத்தை வாசிப்பார்கள், சிலர் இசையை வாசிப்பார்கள். ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா துன்பங்களுக்குமான விடுதலை ஒரு புத்தகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த புத்தகம் எவ்வளவு முக்கியமான ஒரு புத்தகங்களாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். இப்போ புத்தகங்களை வாசிக்கணும், ஏன் வாசிக்கணும், எப்படி வாசிக்கணும் அப்படின்னலாம் நம்ம பார்த்தாச்சு. இந்த இந்த புத்தகம் எங்கிருந்தே வந்தது, இந்த புத்தக வாசிப்பு என்பது எங்கிருந்தே தொடங்குகிறது என்று சொன்னால் நம்முடைய தமிழர்களுடைய மரபு என்பது ஒரு செய்யுள் மரபாகத்தான் இருக்கிறது. நீங்கள் 2000 ஆண்டுகளாக எழுதப்பட்ட 2000 கிமு 250 கிபி 250 அந்த 500 ஆண்டு காலகட்டத்தில் எழுதப்பட்ட நூல்கள் தான் சங்க இலக்கியம் என்று சொல்லுவார்கள். அந்த காலத்தை நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் எழுதப்பட்ட அந்த சங்க இலக்கியங்கள் போல உலகத்தில் வேறு எந்த மொழியிலும் இலக்கியங்கள் எழுதப்படவில்லை. நம்முடைய தமிழ் மொழிக்கு மட்டுமே உரித்தான ஒரு இலக்கிய பணுவலாக மக்களினுடைய வாழ்க்கையை கூறுகின்றவையாக, மக்களினுடைய வாழ்வியல் முறையை, மக்களினுடைய நாகரிகத்தை எடுத்து காட்டுபவையாக இந்த சங்க இலக்கியங்கள் விளங்கி கொண்டிருக்கின்றன. இந்த சங்க இலக்கியத்திலிருந்து தான் நம்முடைய வாசிப்பு துவங்குகிறது. நம்ம தமிழ் மொழியில் எழுதப்பட்ட முதல் நூல் எது என்று சொன்னால் அகத்தியம் என்று இலக்கண நூலை குறிப்பிடுவார்கள். ஆனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான முதல் நூல் எது என்று சொன்னால் தொல்காப்பியம் தான். இந்த தொல்காப்பியத்தில் தான் திணை கோட்பாடு, நிலத்தை 5 வகையாக பிரிக்கிறது, காலத்தை பிரித்தல், மக்களை பிரித்தல், விலங்குகளை பிரித்தல் என்று இந்த நிலத்தின் அடிப்படையில் திணை கோட்பாடு அமைந்து இந்த தொல்காப்பியரால் எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த தொல்காப்பியத்திற்கு பாயிரம் எழுதிய பணம்பாரனார் ஒன்று சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார் என்று சொன்னால், இந்த நிலப்பரப்பு, தமிழ் பேசுகின்ற நிலப்பரப்பு தான் தமிழ்நாடு என்று அவர் சொல்லுகின்றார். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று மொழியின் அடிப்படையில் மொழி பேசக்கூடிய அந்த மனிதர்களுடைய நிலத்தை மொழியை அடிப்படையாக வைத்து நிலத்தை பிரித்திருப்பார். அப்ப காலங்காலமாக நிலத்திற்கும் மொழிக்கும் ஒரு தொடர்பு உண்டு என்பதை தான் அது எடுத்து காட்டுகின்றது. இப்ப இந்த சங்க இலக்கியங்கள்ல 8 தொகை புறநானூறு என்று அந்த சங்க இலக்கியத்திலே முதன்மையான ஒரு நூலாக வைத்து எண்ணப்படுகிறது. இந்த 8 தொகை 10 பாட்டு போன்ற நூல்கள் நாம் வாசித்தோம் என்று சொன்னால் இவையெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய வீரத்தை பற்றி, அவர்களுடைய வாழ்வியல் முறையை பற்றி, அவர்கள் நாகரிகம் அடைந்த சமூகத்தில் தங்களுடைய காதலை அவர்கள் எவ்வாறு வெளிப்படுத்தினார்கள், தங்களுடைய காமத்தை அவர்கள் எவ்வாறு வெளிப்படுத்தினார்கள் போன்ற வாழ்வியல் முறைகளை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இலக்கியமாக
8 தொகையும் 10 பாட்டும் விளங்குகின்றன. இந்த புத்தகங்களில் இந்த நூல்களை நாம் வாசிக்கின்ற பொழுது பல்வேறு விதமான சிந்தனைகளை நாம் உள்வாங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த புத்தகங்களை எல்லாம் நாம் வாசிக்கின்ற பொழுதுதான், இந்த நூல்களை எல்லாம் நாம் வாசிக்கின்ற பொழுதுதான் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் நம் மனதிலே சென்று நம்முடைய கசடுகளை நீக்குவதற்காக அது ஒரு வாயிலாக இருக்கின்றது. புறநானூறு என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும், சங்க இலக்கியங்களை அகம் புறம் என்று 2 வகையாக பிரித்திருக்கிறார்கள். அகம் என்பது காதல் உணர்வையும் மனதிலே இருக்கக்கூடிய அக உணர்வை சொல்லுகின்ற, உள்ளத்திலே இருக்கக்கூடிய உணர்வுகளை சொல்லக்கூடியது. அந்த நூல்களை எல்லாம் அகம் என்றும், வீரம் கொடை போன்றவற்றை பேசக்கூடிய, போர் ஆகியவற்றை பேசக்கூடிய விஷயங்களை எல்லாம் புறம் என்றும் சங்க இலக்கியத்திலே பிரித்திருக்கிறார்கள். புறநானூற்றிலே ஒரு மிக முக்கியமான ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடல் மிக முக்கியமான ஒன்று. எல்லா எழுத்தாளர்களும், எல்லா கவிஞர்களும், எல்லா அறிஞர்களும், எல்லா தமிழ் பேரறிஞர்களும் பேராசிரியர்களும் குறிப்பிடக்கூடிய ஒரு பாடல் அது. கணியன் பூங்குன்றனார் எழுதிய ஒரு பாடல், யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற ஒரு வரி. இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருக்கும் எல்லா நாடும் எல்லா ஊரும் உரிமை உடையது. எல்லோரும் கேளீர் அப்படின்னா உறவினர்கள், எல்லோரும் நம்முடைய உறவினர்கள் என்ற உலகளாவிய ஒரு பொது சமூகத்தை, ஒரு பொது சமத்துவத்தை சொல்லக்கூடிய 2 வரிகள், யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லாரும் இதை மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்த வரி என்ன என்று சொன்னால், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. என்ன அற்புதமா 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறாங்க பாருங்க. ஒரு மனிதனுக்கு துன்பமும் இன்பமும் எப்படி வந்து சேரும் என்றால், பிறர் தர வாரா. மற்றவங்க யாரும் நமக்கு துன்பத்தையோ இன்பத்தையோ கொடுத்து விட முடியாது. நமக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் தருபவை நாம் செய்கின்ற செயல்கள் மூலமாக தான் நமக்கு இன்பமும் துன்பமும் வந்து சேரும் என்ற ஒரு உண்மையை சொல்லிட்டு போயிருக்கிற புறநானூரை பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தவங்களால தான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு நாம் நினைக்கிறோம், நம்மளால தான் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அது அல்ல உண்மை. மாறாக மிக எளிமையான ஒரு வரி மூலமாக நாம் செய்கின்ற செயல்களுத்தான் நம்முடைய இன்பத்திற்கும் காரணமாக அமைகின்றது, துன்பத்திற்கும் காரணமாக அமைகின்றது என்று சொன்ன அந்த புறநானூற்று வரிகளை நாம் நினைவில் கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்ற எல்லா செயல்களும் மிக நேர்மையான அறத்தோடு கூடிய செயல்களாக மட்டும்தான் செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை மிக உன்னதமான ஒரு வாழ்க்கையாக மலரும் என்பதுதான் என்னுடைய ஒரு எண்ணம். இன்னொரு கவிஞர் ஒக்கூர் மாசாத்தியார், இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமாக ஒரு ஊர் ஒக்கூர். இப்போவும் அந்த ஊர் இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒக்கூர் என்ற ஊர் இருக்குது, இப்போவும் இருக்குது. அந்த ஊரை சேர்ந்த ஒரு கவிஞர், பெண் கவிஞர் ஒக்கூர் மாசாத்தியார் அப்படின்றது. பாருங்க, ஊர் மட்டும் கிடையாது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய கவிஞர்கள் அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் காலங்காலமாக பிரதேசத்தை தாண்டி நம்முடைய காலத்தை தாண்டி நம்முடைய 2000 ஆண்டுகளாக நம்மை அடைகின்றன என்று சொன்னால் தமிழ் மொழியினுடைய சிறப்பு எத்துணை வலிமை வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒக்கூர் மாசாத்தியார் புறநானூறு என்று சொல்லுகின்ற ஒரு பாடல்ல சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க? கெடுக சிந்தை கடிது இவள் துணிவே, கெடுக சிந்தை கடிது இவள் துணிவே, இன்னும் செருப்பறை கேட்டு இன்புற்று விருப்புற்று வருந்தி, இன்னும் செருப்பறை கேட்டு விருப்புற்று வருந்தி கைவேல் அழித்து, கைவேல் அழித்து வெளிது உயர்த்தி, அப்படி என்று போகக்கூடிய அந்த பாடல்ல அடுத்து என்ன சொல்லுவாங்க? உடி, கைவேல் கொடுத்து வெளிது விரித்து உடி, பாரு முடியில் எண்ணெய் சீவி, மயிர் குடுமி எண்ணெய் சீவி, ஒரு குழந்தை அல்லது இல்லோல், நல்லா கவனிக்கணும் நீங்க, ஒரு குழந்தை இல்லது அல்லது இல்லோல் செருமுகம் நோக்கி
செல்க என விடுமே. இந்த பாடலுடைய பொருள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். போர்க்கள காட்சி. முந்தா நாள் இறந்த போரில் ஒரு பெண்ணினுடைய தந்தை யானையை கொன்று வீர மரணம் அடைந்தார். நேற்று நடந்த போரில் அவருடைய கணவன் வீர மரணம் அடைந்தார். இன்னைக்கு போருக்கு அனுப்புறதுக்கு யாருமே இல்லை. அந்த செவிப்பறை கேட்டு இன்புற்று வருந்தி என்ன பண்றாங்க, போர் பறை குரல் ஒலிக்கிறது. இன்னைக்கு யாருமே இல்லையே அனுப்புறதுக்காக அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன பண்றாங்க, கண்ணில் வந்து அவருடைய ஒரு மகன் படுகிறார். ஒரு மகன் அல்லது இல்லோல் செருமுகம் நோக்கி செல்க என விடுமே அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு பாடலை இந்த ஒக்கூர் மாசாத்தியர் எழுதியிருக்காங்க. அந்த பையனை கூப்பிட்டு, ஒரு 8 வயசு பாலகன், அந்த பாலகனை கூப்பிட்டு அவனுக்கு வெண்மையான ஒரு ஆடையை உடுத்தி அவனுடைய கையிலே வேலை தந்து அவனுடைய தலைமுடிக்கு எண்ணெயை சீவி போர் களத்திற்கு செல்க என அனுப்புகின்ற ஒரு வீரத்தாயை நாம் இந்த புறநானூற்றிலே காணலாம். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு நாட்டுக்காக உயிர் துறப்பதற்காக தன்னுடைய தந்தை மரணம் அடைந்தான், தன்னுடைய கணவனும் மரணம் அடைந்தான். ஒரு மகன் அல்லது இல்லோல் ஒரே ஒரு பையன்தான், அவனையும் அழைத்து போர்க்களம் செல்க என்று சொல்லுகின்ற பொழுது நாம் இந்த நாட்டுக்காக மொழிக்காக எப்படி நாம் உழைக்க வேண்டும், எப்படி நாம் இந்த எண்ணங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை இந்த புறநானூற்று பாடல் நமக்கு தருகிறது. இன்னொரு மிக அற்புதமான ஒரு பாடல். என்ன பாடல் என்று சொன்னால், ஔவையார் வந்து ஒரு பாடல் சொல்லுவாங்க. என்ன அது? ஔவையாரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ் இலக்கியத்தில் ஒரே ஒரு ஔவையார், அவ்வை பாட்டி மட்டும்தான் இருக்கிறாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. ஒரு 4-5 ஔவையார் இருக்காங்க. முட்டுவேன்கொள் தாக்குவேன்கொள் என பாடிய ஔவையார் ஒன்று. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொல்லி மூதுரை பாடிய ஒரு ஔவையார் வேற, கொன்றை வேந்தன் ஆத்திச்சூடி பாடிய ஒரு அவ்வை வேற. ஒரு 4-5 ஔவையார் இருக்காங்க. அந்த ஔவையார் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதியமான் தர்மபுரியை ஆட்சி செய்த அதியமான ஔவையாரோ நல்ல நண்பர்கள். இந்த அதியமான் பார்த்து ஔவையார் வந்து ஒரு பாடலை வந்து பாடுகின்றார். ஒரு கையறு நிலை பாடலை. என்ன பாடல் அது? அந்த காலத்தில் கல் அருந்துதல் என்பது தமிழர்களுடைய ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது. கல் அருந்துதல் என்பது அது போதைக்காக அருந்துவது அல்ல. அப்போ இவங்க பாடுறாங்க, ஔவையார் ஒரு பாடல். சிறு கல் பெரினும் எமக்கு ஈயும் மண்ணே, பெரிய கல் பெரினும் யாம் பாட தாம் மகிழ்ந்துண்ணும் மண்ணே, சிறு சோறு பெற்றினும் எல்லோருக்கும் ஈயும் மண்ணே, பெரு சோறு பெற்றினும் எல்லாருக்கும் ஈயும் மண்ணே அப்படின்னு ஒரு பாடலை வந்து பாடியிருப்பாங்க. அருந்துவதற்கு கொஞ்சம் தான் கல் இருக்கு. ஆனாலும் அந்த கல்லை அதியமான் எல்லோருக்கும் தான் அருந்தாமல் எல்லோருக்கும் தருவார். அருந்துவதற்கு நிறைய கல் இருக்கின்ற பொழுது எல்லோருக்கும் அதை கொடுத்து விட்டு தானும் அருந்துவார். அதை போல உணவு சிறு சோறு ஆயினும் எல்லோருக்கும் ஈயும் மண்ணே. கொஞ்சம் தான் சாப்பாடு இருக்கு, கொஞ்சம் தான் சோறு இருக்கு என்றாலும் கூட அது அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒன்றாக அதியமான் இருந்ததை போலவே பெரிய சோறு கிடைக்கணும், மிகுந்த அளவில் உணவுப் பொருட்கள் கிடைத்தாலும் கூட அதையும் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு மனம் உடையவனாக அதியமான் இருந்தான் என்பதை நம்முடைய ஔவையார் இந்த பாடல் மூலம் மிக அழகாக விளக்குகின்றார். அதை தான் திருவள்ளுவரும் சொல்றார். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. ஒரு பொருள் நமக்கு கிடைத்தால் அதை நாம் மட்டுமே உண்ணாமல் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உண்மையை சொல்லுகின்ற ஒரு அற இலக்கியமாக திருக்குறள் வந்து திகழ்வதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு முன்பு நான் சொன்னேன் இல்லையா, ஒரே ஒரு மகன் தான் இருந்தான். அந்த மகனையும் போர்க்களத்திற்கு அனுப்பிய ஒரு புறநானூற்று தாய் போல இந்த காலத்திற்கு வருவோம்.
ஒரே ஒரு பையன் தான் இருக்கிறான். இந்த பையன் படிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் வந்து பெற்றோரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, உங்கள் பையன் வந்து சரியாக படிக்கிறதில்ல, என்னென்னு பாருங்க, வீட்டு பாடம் செய்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னால், அந்த மாணவன் ஒரே பையன் இருக்கக்கூடிய அம்மா வந்து அந்த ஆசிரியர் எதிர்க்கவே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே பையன், அவன் படித்தா பரவாயில்ல, படிக்கலைனாலும் பரவாயில்ல, விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஒரு 200-300 சிசி இருக்கக்கூடிய பைக்கு வாங்கி, கேடிஆர் பைக்கு, அந்த பைக் வாங்கி ஒரே பையன் அந்த பைக் வாங்கி ஓட்டுடா அப்படின்னு கொடுக்குறாங்க. லைசன்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ இப்போ இருக்கக்கூடிய தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஒரு 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 கஷ்டப்பட்ட ஒரு வாழ்நிலையை அறிமுகப்படுத்தாமல் மிக வசதியான ஒரு வாழ்க்கையை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அந்த மாணவன், அந்த எதிர்கால இளைஞன், வருங்காலத்திலே சமுதாயத்தில் மிக உயர்ந்த இடத்திலே வளரக்கூடிய அந்த இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பறிகொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்போ குழந்தையை எப்படி வளர்ப்பது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கின்ற பொழுது, ஆமாம், அந்த சங்க காலத்திற்கு போய் எப்படி தங்களுடைய குழந்தைகளை வளர்த்திருக்கிறார்கள் என்ற அந்த சிந்தனையை உள்வாங்கி கொண்டு தன்னுடைய குழந்தையை வளர்க்கின்ற ஒரு அறிவை பெறக்கூடிய ஒரு சூழல்ல அந்த வாசிப்பின் மூலமாக அதை அடைய முடியும் அப்படின்றது தான். இப்போ பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னு சொன்னோம். திருவள்ளுவர் நம்முடைய பாட்டன் முப்பாட்டன் சொல்லி வைத்து விட்டு போன ஒரு திருக்குறள் அது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க பெற்றோர்கள், தன்னுடைய குழந்தைக்கு ஏதாவது தின்பண்டத்தை கொடுத்து வகுப்பறைக்கு அனுப்புகின்ற பொழுது சொல்லி அனுப்புகின்ற வார்த்தை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், யாருக்கும் கொடுக்காத நீ மட்டும் சாப்பிடு, யாருக்கும் கொடுக்காத நீ மட்டும் சாப்பிடுன்னு சொல்லி அனுப்பக்கூடிய பெற்றோர்களும் நம்ம இருக்கிறோம் தானே. அப்போ ஒரு சக மனிதனை எப்படி சக மனிதனாக நம்ம பார்க்கிறது, சக மனிதனை எப்படி நேசிக்கிறது அப்படின்னா குழந்தைகளுக்கு நாம் சொல்லி வளர்க்க வேண்டும் இல்லையா? அந்த குழந்தையை சொல்லி வளர்க்கின்ற முறையை நமக்கு கற்றுத்தருவது சங்க இலக்கியங்கள் இல்லையா? காக்கை கரைவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அண்ணன் நீரார்க்கே உள, இதுவும் திருவள்ளுவர் தான் சொல்லிட்டு போயிடுறாரு. ஒரு சாப்பாட்டை நம்ம போடுகின்ற பொழுது காக்கை என்ன பண்ணோன்னா கத்தி எல்லா காக்கையும் கூப்பிட்டுட்டு தான் சாப்பிடும். தனியாக எந்த காக்கையுமே சாப்பிடவே சாப்பிடாது. ஆக்கமும் அண்ணன் நீரார்க்கே உள, ஆக்கம்ன்றது செல்வம், செல்வன்றது பணம் மட்டுமே இல்லை, 16 வகையான செல்வம். அப்போ ஒரு மனிதனுக்கு எப்படி இந்த 16 வகையான செல்வம் வந்து சேரும் என்று சொன்னால், காக்கையை போல பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புகின்ற பொழுதுதான் நமக்கு இந்த செல்வங்கள், புகழ், கல்வி, தனம் என்று சொல்லக்கூடிய இந்த செல்வங்கள் எல்லாம் வந்து சேரும் என்ற ஒரு அற உணர்வை தருகின்றது நம்முடைய திருக்குறள் தான். நீங்க ஒரு பாடலை கேட்டிருப்பீர்கள் இல்லையா? என்ன பாடல் அப்படின்னா, பராசக்தி அப்படின்ற ஒரு திரைப்படம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். நம்முடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வசனம் எழுதிய பாடல் எழுதிய ஒரு பாடல் தான் அது, பராசக்தி அப்படின்றது. அதில் வரக்கூடிய ஒரு பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். என்ன பாடல்னா உங்களுக்கே தெரியும். கா 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 அப்படின்னு பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஆகாரம் உண எல்லாரும் அன்போடு ஓடி வாங்க, இந்த அனுபவ பொருள் விளங்க, இந்த அனுபவ பொருள் விளங்க, காக்கை அண்ணாவி நீங்க உங்க அழகான வாயால் பண்ணாக பாடுறீங்க என்ற ஒரு அற்புதமான ஒரு பாடல் அதில் இடம்பெற்றிருக்கும். அப்போ காக்கையை நாம் திரும்ப திரும்ப நம்முடைய ஊக்கத்திற்கும் நம்முடைய ஆக்கத்திற்கும் நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டாக எப்பொழுதுமே நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி அற இலக்கியங்கள் நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்துகின்றன. இந்த அற இலக்கியத்திற்கு பிறகு காப்பியம் என்ற மிகப்பெரிய ஒரு காலம் வந்து சேர்கிறது. அந்த காப்பிய காலம் என்பது இன்னொரு ஒரு அற உணர்வை தூண்டுகின்ற ஒரு காலம். சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், மணிமேகலையாக இருக்கட்டும், சீவக சிந்தாமணியாக இருக்கட்டும், இல்லது குண்டலகேசியாக இருக்கட்டும், இந்த காப்பிய காலத்தில் எழுப்பப்பட்ட சிந்தனைகள் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில், மக்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். இந்த சிலப்பதிகாரத்திலே நீங்கள் வாசித்தீர்கள், அது ஒரு பூம்புகார் என்ற ஒரு திரைப்படமாக கூட வந்தது. இந்த சிலப்பதிகாரத்திலே கண்ணகி தான் ஒரு சாதாரண குடிமக்களாகிய ஒரு கண்ணகி வந்து காப்பிய நாயகியாக அதில் கருதப்படுவார்.
அவர் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, கோவலன் பிரிந்து மாதவியினுடைய வீட்டிலே இருக்கின்ற பொழுது கண்ணகி பிரிந்து அவர் அங்கே சென்றிருப்பார். அப்பொழுது கண்ணகி எந்த விதமான வருத்தமும் படமாட்டாங்க. அப்போ கண்ணகி கிட்ட கேட்கின்ற பொழுது, உன்னுடைய கணவன் பிரிந்து மாதவியினுடைய வீட்டிற்கு சென்று விட்டான், உங்களுக்கு வருத்தமாகவே இல்லையா என்று கேட்கின்ற பொழுது கண்ணகி சொல்கின்ற பதில் என்னவாக இருந்தது என்று சொன்னால், என்னுடைய கணவன் கோவலன் பிரிந்து போய்விட்டான் என்பதற்காக நான் வருத்தப்படவில்லை, மாறாக அறவோர் கலித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்த்தலும் இழந்த எண்ணெய் அப்படின்னு ஒரு வரி சொல்லுவாங்க. அறவோர்க்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்த்தலும் இழந்த எண்ணெய் அப்படின்னு ஒரு இடத்துல இளங்கோவடிகள் அப்படியான ஒரு நுட்பமான ஒரு இலக்கிய வரியை, ஒரு சொல் நயம் மிக்க ஒரு வரியை பயன்படுத்துவார். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அந்தனரை அவர்களை உபசரிக்கின்ற பொழுதும், அதே மாதிரி மற்றவர்களை அந்தணர்களை உபசரிக்கின்ற பொழுதும், அறவோர்க்கு உதவி செய்கின்ற பொழுதும், வீட்டுக்கு வருகின்ற துறவிகளை நாம் வரவேற்கின்ற பொழுதும், அந்த காலத்தில் வழக்கம் என்னன்னா, கணவன் மனைவியாக சென்று வரவேற்கணும். அப்போ கணவன் மனைவியாக சென்று வரவேற்கின்ற பொழுது எனக்கு வரவேற்பதற்கு என்னுடைய துணைவன் அது கோவலன் இல்லையே என்றுதான் நான் வருத்தப்பட்டேனே தவிர மற்றபடி நான் வருத்தப்படவில்லை என்ற உன்னதமான ஒன்றை அவர் சொல்லுவார். இதில் 3 தத்துவங்களை இளங்கோவடிகள் சொல்லுவார். என்னென்ன, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், ஊழ்வினை உறுத்து ஊட்டும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் அப்படின்ற 3 அறவியல் கோட்பாடு சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருப்பார். அது என்ன, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். ஒரு குற்றத்தை செய்கின்ற பொழுது நம்முடைய அரணே ஒரு அறமாக ஒரு கூற்றுவனாக நம்மை தண்டிக்கும் அப்படின்றது முதலாவதாக ஒரு தாத்பரியம், முதலாவதாக ஒரு கோட்பாடு, முதலாவதாக ஒரு தத்துவம். அது நம்ம தப்பு பண்ணால் அறமே நம்ம கொல்லும் அப்படின்றது தான் அது. ரெண்டாவது, ஊழ்வினை உறுத்து ஊட்டும் என்ற விதி பயன் என்ற ஒரு கொள்கை அப்போ இருந்திருக்கு. இப்போ விதி பயன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதாவது அறிவியலுக்கு புறம்பானதாகவும் பகுத்தறிவுக்கு புறம்பானதாகவும் இந்த காலத்தில் எது நிரூபிக்கிறதோ, அறிவியல் எதை நிரூபிக்கிறதோ, பகுத்தறிவு எதை நிரூபிக்கிறதோ அதை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. இந்த பத்தினி அப்படின்ற வார்த்தை ஒருவனுக்கு ஒருத்தி என்று மட்டும் கல்ல. இங்க கற்பு என்பது மனம் சார்ந்த ஒன்றே தவிர உடல் சார்ந்ததல்ல. அற்புதமா ஔவையார் ஒன்று சொல்லுவாங்க, கற்பெனப்படுவது சொல் திறம்பாமை அப்படின்னு சொல்லிட்டு. கற்புன்றது உடல் சம்பந்தமான ஒன்று கிடையாது, மாறாக கற்பெனப்படுவது சொல் திறம்பாமை. சொன்ன சொல்ல காப்பாத்துறது தான் கற்பு. சொன்ன சொல்ல நீ காப்பாற்றலைன்னா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது கற்பிழந்தவராக கருதப்படும் அப்படின்னு சொன்ன இந்த 3 தத்துவங்களையும் தன்னுடைய அளவில் ஒரு கோட்பாடாக கொண்டு சிலப்பதிகாரம் இந்த சிந்தனைகளை நமக்குள் ஏற்படுத்துகிறது. மணிமேகலை மிகப்பெரிய ஒரு பௌத்த காப்பியம், ஒரு அறக்காப்பியம். எது என்று சொன்னால் மணிமேகலை ஒரு பௌத்த காப்பியம், பௌத்த மதத்தை தழுவுகின்ற ஒரு காப்பியம். மணிமேகலை என்ன சொல்லுவாங்கன்னா, தன்னுடைய கைகளில் அந்த அமுத சுரபி என்ற பாத்திரத்தை ஏந்தி உணவு இல்லாதவர்களுக்கெல்லாம் உணவு தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அறச்செயலை செய்து அந்த தன்மை அந்த மணிமேகலை காப்பியம் முழுவதுமே வருவதை நாம் பார்க்கலாம். புத்தர் ஒரு சொல்லுவார், மற்ற மதங்கள் எல்லாம் கடவுளை முதன்மையாகவும் கடவுளை வணங்குபவர்களை கீழாகவும் வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் புத்தம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு வழி, ஒரு மார்க்கம். பௌத்தத்தில் புத்தர் என்ன சொல்றாரு, அது கடவுளோடு இணையாக மனிதனை வைத்து எண்ணக்கூடிய ஒரு நிலை பௌத்தத்தில் இருக்கு. கடவுளுக்கு இணையாக மனிதனை இணையாக வைப்பது தான் சமத்துவம். அவர் அற்புதமான ஒன்று சொல்லுவார், வெறுப்பை வெறுப்பால் அறுக்க முடியாது, ஆனால் வெறுப்பை அன்பால் அறுக்கலாம் அப்படின்னு அற்புதமான ஒரு தத்துவத்தை புத்தர் சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்கள் சண்டை போடும்போது நீங்கள் யாராவது சண்டை போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட போயிட்டு
சரி என்ன அடி பார்க்கலாம், அடி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சரி அடி அடிக்கு தானே போகிற, அடி அப்படின்னு சொன்னால் எதிர இருக்கிற சண்டைக்காரர் வந்து அடிக்கிறத நிறுத்திடுவார். அந்த அன்பு இருக்குல்ல, அந்த அன்பு வெறுப்பையும் அறுக்கின்ற ஒரு அறமாக செயல்படுறதா நம்ம பார்க்குறோம். அரண் அப்படின்னா என்ன? ஒரு கருணை, ஒரு ஈகை, ஒரு இரக்கம் எல்லாத்தையும் சேர்ந்தது தான் ஒரு அறம் அப்படின்னு சொல்கிறோம். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை இல்லையா? திருவள்ளுவர் சொல்ல இருக்கா, அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்காது இயன்றது அறம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அறம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நாம் வாழ்வதற்காக நமக்குள்ளே விதித்து கொண்ட அல்லது வைத்து கொண்ட ஒரு அறம் சார்ந்த செயல்பாடுகளை தான் நம்ம அறம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அறம் தான் மனிதனுக்கு தேவை. இந்த அறத்தை சொல்லக்கூடியவையாக சங்க இலக்கியங்களும் அற இலக்கியங்களும் ரொம்ப மிக முக்கியமான ஒரு இடத்துல தான் வந்து இருக்கு. 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சங்க இலக்கியத்தில். எல்லாமே அறம் சார்ந்த நூல்கள் தான். நாலடியாராக இருக்கட்டும், திருக்குறளாக இருக்கட்டும், ஆசார கோவையாக இருக்கட்டும், ஏலாதியாக இருக்கட்டும், திரிகடுகமாக இருக்கட்டும், பழமொழி 400ஆக இருக்கட்டும், எல்லாம் மனிதர்கள் தங்களுடைய வாழ்வை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும், அறத்தோடு எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறைகளை காட்டக்கூடிய நூல்களாக இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் என்ற அற நூல்கள் நமக்கு காட்டுகின்றன. அதுதான் தமிழ் இலக்கியத்திலே மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக சங்க காலமும் சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய இலக்கியங்களும் இருக்கு. இது கடந்து நம்ம அடுத்து எந்த இடத்துக்கு வரோம்னா பக்தி இலக்கியத்துக்கு வரோம். நம்ம சங்க இலக்கியங்கள், அற இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள். பக்தி இலக்கியங்கள்னா 2 சைவம் வைணவம் என்று 2 பிரிவுகள் இருக்கு. நீங்கள் 4000 திவ்ய பிரபந்தம் பார்த்தீங்கன்னா வைணவர்கள் தொகுத்த நூல். அதே போலவே சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் வந்து நாயன்மார்கள். இவர்கள் எல்லாம் பேசிய கருத்துக்கள், மதம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எல்லா மதங்களும் சொல்கின்றவை அவை மானுட மாண்பு, மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும், மனிதர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை, ஒரு கொள்கையை தான் எல்லா மதங்களும் சொல்கின்றன. ஆனால் அந்த மதத்தை பின்பற்றுகின்ற நாம் தாம் மத வேறுபாடாகவும் மத வெறியர்களாகவும் நாம் தான் மாறிக்கொண்டிருக்கின்றோம். அப்போ இந்த பக்தி இலக்கிய காலத்தில் தோன்றிய நீங்கள் எந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள், நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து திணை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே என்று பாடிய ஒரு பாடலாக இருக்கட்டும். இப்படி பக்தி இலக்கியங்கள் மனிதனுக்குள் மனித மனதை பண்படுத்தக்கூடியவையாக ஒரு பக்தி பரவச நிலையில் அடுத்த மனிதரை மனிதராக மதிக்கக்கூடிய வகையில் நமக்கு பல்வேறு கருத்துக்களை இந்த பக்தி இலக்கியங்கள் வாயிலாக ஊட்டுகின்றன. அந்த 15ஆம் நூற்றாண்டு காலத்தில் தனிப்பாடல் திரட்டு அப்போ தனியாக இதெல்லாம் தொகுக்கப்பட்டது. தொகுக்காம நூல்களாக எழுதினாங்க இல்லையா? 15ஆம் நூற்றாண்டில் உத்திரநல்லூர் நங்கை அப்படின்னு ஒருத்தர், இப்போவும் அந்த ஊர் இருக்குது. உத்திரநல்லூர் அப்படின்ற ஊர் இப்போவும் இருக்குது. உத்திரநல்லூர் நங்கை அப்படின்ற ஒரு பெண் இப்பத்திலிருந்து கிட்டத்தட்ட 600 வருடத்திற்கு முன்பே சமத்துவத்தை பற்றியும் சாதி ஒழிப்பை பற்றியும் பேசிய ஒரு முதல் பெண்ணாக அந்த உத்திரநல்லூர் நங்கை இருந்து கொண்டிருக்க. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. இப்போ சாதி பிரச்சனை இருக்குது, மத பிரச்சனை இருக்குது, இப்போ நம்ம பேசுகிறோம், எழுதுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தமிழக வரலாற்றில் தமிழ் இலக்கியத்திலே இந்த உத்திரநல்லூர் நங்கை என்ற ஒரு பெண் சாதி வெறுப்பையும் சாதி ஒழிப்புக்காகவும் பேசிய பாடல்கள் வந்து நமக்கு தனி பாடல் திரட்டு மூலமாக கிடைக்கிறது. ஒரு அற்புதமான ஒரு பாடலை வந்து அவங்க எழுதியிருக்காங்க. என்ன ஒரு பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பனை 1 பாலை 2, பனைமரம் 1 பாலை 2, 1 நுங்கு 1 கல். உங்களுக்கு நல்லா யோசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பனை 1 பாலை 2, 1 நுங்கு 1 கல், அறிவினில் அறிந்தோருக்கு இதுவும் கல்லே அதுவும் கல்லே. அறிவினில் அறிந்தோருக்கு இதுவும் கல்லே அதுவும் கல்லே, ஒரு குலை தாழ்ந்ததேன் ஒரு குலை உயர்ந்தது ஏன் அப்படின்னு அற்புதமான ஒரு பாடல். 500 வருஷத்துக்கு முன்னே ஒரே பனைமரம் தான்.
2 பாலம் இருக்குது. ஒன்றுல கல்லுக்காக கட்டி தொங்க விட்டுருக்காங்க, ஒன்று நுங்கு வருது. இதுவும் கல் தான், அதுவும் கல் தான். ஒரு கொலை தாழ்ந்தது ஏன், ஒரு கொலை உயர்ந்தது ஏன் என்று சமத்துவத்தை பற்றி பேசுகின்ற ஒரு பாடலாக 15ஆம் நூற்றாண்டிலே இருக்கின்றது. அதுக்கப்புறம் வந்து சித்தர்களுடைய பாடல்கள் வருகிறது. சித்தர்கள் வந்து 18 பேர் உங்களுக்கு தெரியும். போகர் அப்படின்ற சித்தர், சிவவாக்கியர், புலிப்பாணி சித்தர் அப்படின்னு நிறைய 18 சித்தர்கள் இருக்காங்க. அவ்வளவு பாடல்களை வந்து அவங்க பாடியிருக்கிறாங்க. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. இந்த பாட்டெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. ஒரு சித்தர் பாடிட்டு போன ஒரு பாடல். இந்த பாடலை நம்ம மேலோட்டமாக கேட்கும்பொழுது இதில் இருக்கிற ஒரு பொருள் புரியாது தான். ஆனால் இந்த உலகமே காயமே அது பொய்யடா, வெறும் காற்றடித்த பையடா, ஒன்றுமே கிடையாது. அந்த ஒரு குடத்துக்காக வேண்டி வேண்டி ஒரு குயவங்கிட்ட கேட்டு வாங்கிட்டு அந்த பானையை போட்டு உடச்சிட்டு போனான். நம்மளுடைய உடலும் அப்படித்தான், இல்லை வெறும் காற்றடைத்த பை தான் இது, வேற ஒன்றுமே கிடையாது. இந்த மெய்யியலை, இந்த தத்துவத்தை சொன்ன இலக்கியம்தான் சித்தர்களுடைய ஒரு பாடல்கள். அப்போ இந்த பாடல்களை எல்லாம் வாசிக்கின்ற பொழுது நம்முடைய மனசில் இருக்கிற கசடுகளை எல்லாம் எப்படி நீங்குவது, எப்படி நாம் மிக சிறந்த மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்வது என்ற சிந்தனையெல்லாம் இந்த பாடல்கள் வழியாக நமக்கு தெரிகிறது. இரோம் ஷர்மிளா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், வடகிழக்கு மாநிலங்களில் மணிப்பூர் அங்கே நடக்கின்ற கலவரங்களில் அவங்க வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2004 பெண்கள் மீதான வன்முறைகள், அங்கே இருக்கக்கூடிய ஆயுதப்படை சிறப்பு சட்டம், பெண்களை எல்லாம் அவர்கள் வந்து வன்முறை செய்கிறாங்க, வன்புணர்வு செய்கிறாங்க. இதை எதிர்த்து அந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் இரோம் ஷர்மிளா. மிக சிறந்த கவிஞரும் கூட, மிக சிறந்த ஒரு போராளியும் கூட. அவங்க ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. என்ன கவிதை என்று சொன்னால், நான் இறந்த பிறகு வெறும் கூடான என்னுடைய உடலை, நான் இறந்த பிறகு வெறும் கூடான என்னுடைய உடலை என்னுடைய தந்தையின் மலையான கூப்ரு மலையின் உச்சியில் வைத்து விடுங்கள். கூப்ரு மலைன்றது அவங்களுடைய தெய்வமாக கும்பிடுற ஒரு மலை. வெறும் கூடான எந்த உடலை கூப்ரு மலையின் உச்சியில் வைத்து விடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த சித்தர்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் பாடியிருக்காங்க. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடித்த பையடா, கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்ற மெய்யியலை, உடல் என்பது நிலையானது அல்ல என்ற மெய்யியலை இங்கே தான் பாடியிருக்காங்க. இந்த மெய்யியல் எங்கே சென்று வடகிழக்கு மாநிலங்களுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு கவிஞருடைய உள்ளத்தில் இந்த வெறும் உயிரற்ற இந்த வெறும் கூடை நீங்கள் கூப்ரு மலையின் உச்சில் வைத்து விடுங்கள் என்று எழுதுகின்ற பொழுது, இந்த கலை, இந்த இலக்கியம் என்பது எப்படி ஒரு காலத்திலிருந்து இன்னொரு காலத்திற்கு செல்கிறதோ, எப்படி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்கிறதோ, அதுதான் கலையினுடைய மிக முக்கியமான ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இப்போ பக்தி இலக்கிய காலம்ல காரைக்கால் அம்மையார் இருக்காங்க. அவங்கள சொல்லாமல் நம்ம வந்து முடிக்கவே முடியாது. அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார் பாடிய பாடல். அவங்க வந்து தன்னுடைய இளமையான ஒரு உருவை வந்து பேயுரு கொள்கிறாங்க. பேயுரு கொண்டு தான் இந்த பாடலையெல்லாம் பாடுறாங்க. அதே மாதிரி ஆண்டாளுடைய திருப்பாவை, அற்புதமான காரைக்கால் அம்மையார் வந்து ஒரு பாடலில் சொல்லுவாங்க, அழல் ஆட அங்கை சிவந்ததா, அங்கை சிவந்ததால் அழல் சிவந்ததா அப்படின்ற ஒரு பாடல். அழல்னா வந்து என்ன அப்படின்னா நெருப்பு. நெருப்பு, சிவந்த நெருப்பினால நம்முடைய உடல் வந்து சிவனுடைய உடல் அழகாக சிவந்த மேனியாக தெரிகிறதா, இல்லது அவருடைய மேனி வந்து சிவப்பாக தெரிவதனால் நெருப்பு சிவப்பு நிறமாக இருக்கிறதா என்று அற்புதமான வரிகளுக்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய காரைக்கால் அம்மையார். இவங்க பாடின பாடல் இருக்குல்ல, ஆண்டாளுடைய திருப்பாவை மிக முக்கியமான ஒரு புரட்சியை ஏற்படுத்திய ஒரு பாடல். ஆண்டாள் வந்து பெரியாழ்வார் வந்து தோட்டத்தில் கண்டெடுத்த ஒரு பெண், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். அவங்களுக்கு பேரே வந்து சூடி கொடுத்த சுடற்கொடின்னு சொல்லுவாங்க. அவங்க கழுத்தில் மாலை போட்ட பிறகுதான் இங்கிருந்து வடவேங்கடத்தில் இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையனுடைய கழுத்தில் அந்த மாலை போய் சேரும். சூடி கொடுத்த சுடற்கொடியால் அவங்களுடைய பாடல்கள் எல்லாம் பாருங்க.
நீங்கள் நம்ம பேச தயங்குகின்ற வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் பயன்படுத்தி இருப்பார்கள். வலிமை சேர்ப்பது தாய் முளைப்பாலடா என்று பாரதியார் பாடியிருப்பார் பாருங்க. முளை என்பது ஒரு பெண்ணுடைய மார்பகம், தன்னுடைய குழந்தையை பிழைப்பூட்டுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு மார்பகம். வலிமை சேர்ப்பது தாய் முளைப்பாலடா என்று பாரதி பாடுகின்ற பொழுது அந்த வார்த்தையிலே நமக்கு அது ஆபாசமாக தெரியாது. ஆனால் ஒரு ஆண்டாள் தன்னுடைய கவிதைகளில் தன்னுடைய செய்யுள்களில் அதை பாடுகின்ற பொழுது ஒரு ஆபாசமாக தெரியும். ஆனால் அற்புதமாக அந்த ஆண்டாளுடைய திருப்பாவையிலே தன்னுடைய காதலை பற்றி ஒரு கடவுள் மீதான ஒரு காதலை பற்றியே பேசுகின்ற ஒரு புரட்சிகரமான ஒரு பெண்ணாக ஆண்டாளுடைய திருப்பாவையை நாம் அறிவதன் மூலம் அதிலிருந்தும் சில விஷயங்களை நாம் வாழ்க்கைக்கு தேவையானதாக எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ நம்ம அடுத்தது நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் இன்னும் அற்புதமான பாடல்கள். நாட்டுப்புற பாடல்களுக்கு இன்னொரு பேர் வாய்மொழி இலக்கியம்னு சொல்லுவாங்க. அது யாரும் அந்த படிக்க தெரியாத மக்கள், எழுத தெரியாத மக்கள் வாழி வழியாக பாடக்கூடிய பாடல்களை தான் நம்ம வாய்மொழி இலக்கியம், நாட்டுப்புற பாடல்கள் என்று சொல்லுகின்றோம். நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் கொடி கட்டி பறந்தவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு பாட்டு, அத்தை அடித்தாரோ அரளிப்பூ சென்றாலே, மாமன் அடித்தாரோ மல்லிகை பூ செண்டாலே என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் எல்லாம் அற்புதமான ஒரு பாடலாக இருக்குது. நம்ம இந்த இடத்திலிருந்து நகர்ந்து அடுத்த இலக்கியம் என்று வருகின்ற பொழுது இப்போ நவீன காலத்திற்கு நாம் வர வேண்டி இருக்கிறது. இந்த 17ஆம் நூற்றாண்டு வரை, அதாவது ஐரோப்பியர்களுடைய வருகைக்கு முன்பு வரை நம்மளுடைய பாடல்கள், நம்முடைய மரபு, தமிழர்களுடைய மரபு, தமிழர்களுடைய இலக்கிய மரபு என்பது வெறும் செய்யுள்களாகத்தான் இருந்தது. எதை பாடினாலும் பாட்டு தான். தியாகராஜர் பாகவதருடைய படத்தில் எடுத்ததுக்கெல்லாம் பாட்டு பாடுற மாதிரி நம்முடைய மரபே பாடல் மரபு தான். அப்போ எப்போ உரைநடை என்பது ஒரு தோன்றி இருக்கிறது என்று சொன்னால் ஐரோப்பியர்களுடைய வருகைக்கு பின்னால் தான் உரைநடை அப்படின்ற ஒன்றே வருது. நீங்கள் சிலப்பதிகாரத்தில் உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு நம்ம படிக்கல, நடுவில் சின்ன அதெல்லாம் சின்ன தான். ஆனால் உரைநடை என்ற வகமையே இலக்கியத்தில் வந்தது ஐரோப்பியர்களுடைய வருகைக்கு முன்னாடி. அதுக்கெல்லாம் பாட்டு தான். இப்போ நவீன காலத்தில் பாரதியையும் நம்ம பாரதிதாசனையும் சொல்லாமல் நவீன கவிதை மரபே நமக்கு இல்லை. இப்போ இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் இருக்குல்ல, மிக முக்கியமான ஒரு மாவட்டமாக கருதப்படுகிறது. அது விடுதலை போராட்ட காலமாக இருந்தாலும் சரி, அல்லது இலக்கிய காலமாக இருந்தாலும் சரி, மிக முக்கியமான வரலாற்றிலே இடம் பிடிக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக, ஒரு மண்ணாக நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்டத்தை இருக்குது அப்படின்றது தான். ஏன்னா இப்போ நாங்களாம் கவிப்பித்தன், நான், ஐயா இமயம் அவர்கள் வேறொரு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறாரு. இப்போ நானும் கவிப்பித்தன் அவர்கள் இந்த மண்ணை சேர்ந்தவர்கள். எங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. அவர் அவ்வளோ விருதுகள் வாங்கியிருக்கிறாரு. அவருடைய கவிதைகள், அவருடைய நூல்கள் பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் இருக்குது. நான் 30 ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்கின்றேன், உலகம் முழுவதும் பயணிக்கின்றேன், இலக்கிய திருவிழாக்கள் பயணிக்கிறேன். எங்களை பற்றி அதிகமாக யாருக்குமே தெரியல. அப்போ எங்கள் சிந்தனையில் நம்ம எங்கே தவறுறோம் அப்படின்றது இருக்குல்ல. அப்போ நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை பற்றி அறிந்து கொள்வதும் அவர்களுடைய படைப்புகளை வாசிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். நமச்சிவாயம் நமச்சிவாயம் அப்படின்னு ஒரு பேரறிஞர், ஒரு பன்மொழி புலவர், ஒரு பேராசிரியர் எங்கே பிறந்தாரு தெரியுமா உங்களுக்கு? 1876 நம்ம காவேரி பாக்கத்தில் பிறந்திருக்கிறாருங்க. யாருக்காவது தெரியுமா நமச்சிவாயம் அப்படின்றவரை யாருக்காவது தெரியுமா? நம்முடைய காவேரி பாக்கத்தில் பிறந்திருக்கிறாரு. சென்னை மாநில கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக இருக்காரு. மிக சிறந்த எழுத்தாளராக இருந்திருக்கிறாரு. சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த நேத்து சுந்தரவடிவேலு, அதுக்கப்புறம் ஓய்வு பெற்ற முன்னாள் உச்சமன்ற நீதிபதி திரு BS கைலாசம் அவர்கள், மத்திய அமைச்சர் OV அழகேசன் அவர்கள், ஓய்வு பெற்ற நீதி அரசர் அழகிரி அவர்கள், இவங்க எல்லாம் அவருடைய மாணவர்கள் என்று சொல்வது எவ்வளவு பெரிய பெருமையாக இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, 1905 அவர் என்ன பண்ணியிருக்காரு? தமிழ் புத்தகம் இருக்குல்ல, தமிழ் புத்தகத்தையே ஆங்கிலம் தெரிஞ்சவங்க தான் எழுதியிருக்காங்க. அப்போ ஆங்கிலேயர் ஆட்சி செய்த காலம்.
அப்போ ஆங்கிலேயர்கள் தமிழ் புத்தகத்தை எழுதுவது எப்படி என்று 1905, இப்போ நம்ம தமிழ் புத்தகம்லாம் படிக்கிறோம்ல, அது முதல்ல எழுதினவர், அதை வடிவமைத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய காவேரி பாக்கத்தில் பிறந்த நமச்சிவாயம் தான். எவ்வளோ பெரிய விஷயங்க. தமிழ் ஆசிரியர்களை வந்து பள்ளிகளில் நியமனம் பண்ணது அவர் தான். தமிழ் வித்வான் தேர்வு எழுதுந்து அவர் தான். நம்ம நமச்சிவாயத்தை பற்றி நம்ம வந்து அவரை பற்றி நம்ம தெரியாமல் இருக்கிறோம். உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். டாக்டர் மூவா அவர்கள் நம்முடைய வேலத்தில் பிறந்தவர். நமக்கு இங்கே வாலாஜா பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலம் என்ற ஒரு சிற்றூரில் பிறந்தவர் டாக்டர் மூவா அவர்கள். தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக பிஹெச்டி, தமிழில் பிஹெச்டி முடித்தவர் யார் என்று சொன்னால் டாக்டர் மூவா அவர்கள் தான். மூவா அவர்களுக்கு சிலை நமக்கு பின்னால், இங்கே நமக்கு பின்னால் தான் மூவா இருக்கு. அவர் பாருங்க எவ்வளோ பெரிய அறிஞர். மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவர். கிட்டத்தட்ட 84 நூல்களை எழுதியவர். அகல் விளக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர். இந்த சின்ன கிராமத்தில் அவர் பிறந்திருக்காரு. அவர் எழுதின நூல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மண்குடிசை, கரித்துண்டு, கல்லோ காவியமோ, அகல் விளக்கு, எவ்வளோ நூல் எழுதி குவிச்சிருக்காரு. பின்னாடி சிலைய இருந்துட்டு இருக்காரு. கடந்த 2024 பிப்ரவரி 28 நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் மூவாக்கு சிலை வச்சிருக்கிறார். குவி மாடத்துடன் கூடிய ஒரு சிலை. அவர் மறைந்த இவ்வளவு நாட்கள் ஆகிறது. எந்த அரசுமே அவருக்கு சிலை வைக்கல. ஆனால் நம்முடைய தமிழக அரசு அவருக்கு சிலை வைத்து பெருமைப்படுத்தி நாங்கள்லாம் ஒரு எழுத்தாளராக பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு பின்னின்று ஒரு ஏராக வழிகாட்டி கொண்டிருக்கிறவர் மூவா அவர்கள். அவருடைய சிலை இந்த தண்ணீர் தொட்டி பக்கத்தில் இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி நமக்கு. அவருடைய கரித்துண்டை எடுத்து படிங்க, அவருடைய அகல் விளக்கு படிங்க, கல்லோ காவியமோ படிங்க, மண்குடிசை, இந்த நாவலெல்லாம் தேடி படிக்க வேண்டியதாக இருக்குது. நமச்சிவாயம் நமச்சிவாயன்னு சொன்னோம் இல்லையா? இப்போவும் நுங்கம்பாக்கம் பக்கத்தில் ஒரு பகுதிக்கே நமச்சிவாயபுரம்னு பேருங்க. நமக்கெல்லாம் தெரியுமா? இது எவ்வளவு புகழ் வாய்ந்த ஒரு மண்ணில் நம்ம பிறந்திருக்கிறோன்றது எவ்வளோ சந்தோஷம். அவருடைய நினைவாக அவர் எப்போ இறந்தார் தெரியுமா? 1876 பிறந்து 1936 இறந்து போனாருங்க. 60 வருஷம் தான் உயிரோடு இருந்தார் அவர் நமச்சிவாயம். அவருக்கு புகழும் விதமாக நுங்கம்பாக்கம் பகுதியில், நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நமச்சிவாயபுரம் இன்னைக்கும் இருக்குது என்று சொன்னால் நம்முடைய மண்ணை சார்ந்த எழுத்தாளர்கள் எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய இலக்கியத்தில் சாதனை படைத்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. காரா ஜமதக்னி அப்படின்றவர் கடப்பேரி இருக்குதுல்ல, மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர் ஜமதக்னி. கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. அவர் தான் முதல்ல மார்க்ஸினுடைய மூலதனத்தை வந்து தமிழில் மொழிபெயர்த்தவர். சார்லஸ் டார்வின் உங்களுக்கு தெரியும். அவருடைய நூல்களை எல்லாம் படித்து உயிர்களின் தோற்றம் என்ற நூலை எழுதியவர் வந்து காரா ஜமதக்னி அப்படின்ற மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர். நம்ம காவேரி பாக்கத்துக்கு முன்னாடி இருக்கிற கடப்பேரி என்ற கிராமத்தில் பிறந்தவருங்க. எல்லாமே கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்துருக்குறாங்க மிக முக்கியமான எழுத்தாளரெல்லாம். இவர் விடுதலை போராட்ட வீரர். 1929 அரக்கோணத்தில் கல்லுக்கடை மறியல் நடக்குது. அதில் போய் கலந்துக்கிறார். கல்லுக்கடை மறியல் நடக்கும்போது செம்ம அடி லத்தியால் வச்சு பொழக்கிறாங்க. வேலூர் ஜெயிலில் போடுறாங்க, கடலூர் ஜெயிலில் போடுறாங்க, கோவை ஜெயிலெல்லாம் போடுறாங்க. அப்படி போட்டு திருப்பி வருவார் வெளியே. திருப்பியும் வந்து விடுதலை சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்வார். திருப்பி என்ன பண்ணுவாருன்னு கேட்டால் ஜெயிலில் போடுவாங்க. இப்படி அவர் எழுதின நூல்கள் எல்லாம் அவர் கோவை சிறையில் இருக்கின்ற பொழுது அவங்க பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் யார் தெரியுமா? பக்கத்து அறையில் சிறையில் காமராசர் இருந்திருக்கிறாருங்க. இந்தியாவினுடைய முதல் கம்யூனிஸ்ட் சிங்காரவேலர் இருந்திருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பூதிரி பாட்டு, கேரளாவினுடைய நம்பூதிரி பாட்டு. அப்போ பல மொழி பேசக்கூடிய தலைவர்களுடன் ஒரு சிறையில் இருந்த புகழ்மிக்க ஒரு எழுத்தாளர் யாருன்னா நம்ம ஜமதக்னி தான். அவங்க கூட இருந்தெல்லாம் பேசி 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 சமஸ்கிருதம் கற்றுக்கிறாரு, மலையாளம் கற்றுக்கிறாரு, கன்னடம் கற்றுக்கிறாரு, எல்லா மொழியும் கற்றுக்கிறாரு. பன்மொழி புலவராகவும் அவர் இருக்கிறாரு. அவர் ரகுவம்சம், மேக சந்தேசம் அப்படின்ற நூல்களை எல்லாம் வடமொழியிலிருந்து தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு எழுத்தாளராக இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே கிளையாக போகுது. ஆக்கூர்
ஆக்கூர் அனந்தாச்சாரியார்னு இன்னொரு எழுத்தாளர். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. செய்யாறு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆக்கூர் அப்படின்ற ஊர் இப்போ வந்து ஒருங்கிணைந்த வடார்கர் மாவட்டத்தில் இருந்தது, இப்போ அது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்கூர் அனந்தாச்சாரியார் ஒரு நூலை ஒன்று எழுதுறாரு. 1968 ஒரு நூல், அற்புதமான ஒரு நூல், அரசியல் நினைவு அலைகள் அப்படின்ற நூலில் இந்த ஜமதக்னி பற்றிய ஒரு செய்தியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளராக ஆக்கூர் அனந்தாச்சாரியார் இருக்கிறார். அனந்தாச்சாரியம் ஒரு விடுதலை போராட்ட ஒரு வீரர். அவர் வந்து தினமணி சுடரில் 1960களில் தொடராக எழுதுனதை ஒரு நூலாக அவர் இறந்த பிறகு தான் 66 இறந்துட்டார் அவர். ஆக்கூர் அனந்தாச்சாரியார் நம்ம மாவட்டத்தை சார்ந்த ஒரு எழுத்தாளர். 68 அந்த நூல் வருது, அரசியல் நினைவு அலைகள் அப்படின்ற நூலில் ஜமதக்னியை பற்றி சொல்லக்கூடியவராக இருக்குது. அவர் என்ன பண்ணுறார், அந்த அனந்தாச்சாரியார் பஞ்சம் 1952 பஞ்சம் வந்தது. உங்களுக்கெல்லாம் நம்மளாம் அப்போ பிறக்கலன்னு நினைக்கிறேன். பஞ்சம் வந்த போது நிறைய பேர் இறந்து போனாங்க, நிறைய பேர் அனாதை ஆயிட்டாங்க. இங்கே நவல்பூர், ராணிப்பேட்டை பகுதியில் நவல்பூர் இருக்குல்ல, இந்த அனந்தாச்சாரியார், இந்த ஜமதக்னி, அவர் கூட சுந்தரவரதன், அதுக்கப்புறம் வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அனாதை ஆசிரமத்தை வந்து உருவாக்குறாங்க. தீனபந்து ஆசிரமம் இங்கே நவல்பூரில் 1952. அந்த ஆசிரமம் தான் இப்போ வாலாஜாப்பேட்டையில் தீனபந்து பள்ளியாக உருமாறி இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தவங்க ராஜாஜி வந்திருக்காரு, காமராஜர் வந்திருக்காரு, எல்லாரும் வந்திருக்காங்க. அவர் மிக முக்கியமான ஒரு எழுத்தாளராக ஆக்கூர் அனந்தாச்சாரியார் அவர்கள் விளங்குகிறார். இந்த மாதிரி அவர் இன்னொன்றும் எழுதினார். என்ன எழுதியிருக்காருன்னா, ஜவஹர்லால் நேரு பற்றியான ஒரு சுயசரிதையை எழுதியிருக்கிறாரு. லியோ டால்ஸ்டாயை பற்றியான ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. லியோ டால்ஸ்டாய் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான ஒரு இலக்கிய எழுத்தாளர், இலக்கிய முகமாக அறியப்படுவர் லியோ டால்ஸ்டாய். அந்த லியோ டால்ஸ்டாயை பற்றிய ஒரு சுயசரிதையை யார் எழுதியிருக்காருன்னா ஆக்கூர் அனந்தாச்சாரியார் எழுதியிருக்காரு. இங்கிருந்து எப்படி அங்கே போனாருன்னா, ஆக்கூர் அனந்தாச்சாரியார் ஒரு காந்தியவாதி. ஒரு காந்தியவாதி அப்படின்னாவே அகிம்சை, அறம், அன்பு, இதை பற்றியான விஷயங்களில் அக்கறை இருக்கிறவர்கள், காந்தியை பின்பற்றுகிறவர்கள் தான் அகிம்சைவாதியாக ஆக முடியும். காந்தியை இருந்து லியோ டால்ஸ்டாய்க்கு ஏன் போனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிரிக்காவில் வந்து காந்தியடிகள் வழக்கறிஞர் தொழிலை செய்கின்ற பொழுது டர்பனில் இருக்கார். அப்போ டர்பனில் இருக்கும்போது லியோ டால்ஸ்டாயை பற்றி அவர் கேள்விப்படுறாரு. காந்தியடிகள் அகிம்சை முறையை கடைபிடிக்கின்ற பொழுதும் அன்பை கடைபிடிக்கிறது, இதை போலவே லியோ டால்ஸ்டாய் வந்து ரஷ்யாவில் வந்து அகிம்சையை கடைப்பிடிச்சிருக்காரு. இந்த செய்தியை கேள்விப்பட்டு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காந்தியடிகளுக்கும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய லியோ டால்ஸ்டாய்க்கும் ஒரு கடித போக்குவரத்தே நடக்குது. லியோ டால்ஸ்டாய் வந்து மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், மிகப்பெரிய ஒரு பிரபு. ஆனால் அவர் தன்னை ஒரு செல்வந்தராக உணரவில்லை, ஒரு ஏழையாக உணர்கின்றார். அவர் என்ன சொல்றார், மிக முக்கியமானது, டால்ஸ்டாயை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் தன்னுடைய இலக்கியங்களில், தன்னுடைய படைப்புகளில் எதை பற்றி எழுதுகிறார் என்று சொன்னால், வறியவர்களை பற்றி, ஏழைகளை பற்றி எழுதுகிறார். அப்போ அவரே ஒரு கேள்வியை கேட்டுக்கிறார், நான் செல்வந்தராக இருந்து கொண்டு வறியவர்களை பற்றி எழுதுவது எப்படி அப்படின்னு எழுதுகிறார். அடிமைகளை பற்றி எழுதுகிறார். அவருடைய பண்ணை மிகப்பெரிய ஒரு லேண்ட் லார்டு, நிலச்சுவாந்தார். அவருடைய பண்ணையில் வந்து ஒரு 500 பேர் அடிமைகளாக வேலை பார்க்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு டால்ஸ்டாய், நான் அடிமைகளை பற்றி எழுதுகிறேன், ஆனால் என்னுடைய பண்ணைகளில் 500 அடிமைகள் இருக்கிறார்கள் என்று மனம் கசந்து தன்னுடைய அத்தனை நிலத்தையும் அந்த விவசாயிகளுக்கு பிரித்து கொடுத்துற மிக முக்கியமான வேலையை வந்து டால்ஸ்டாய் பண்ணுறார். எப்படியெல்லாம் மனிதர்கள் வேலை செஞ்சுருக்காங்க பாருங்க. இங்கே தமிழ்நாட்டில் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அப்படின்றவரும் தன்னுடைய நிலங்களை எல்லாம் பிரித்து கொடுத்த ஒரு இயக்கத்தை முன்னெடுத்தவர் கிருஷ்ணம்மாள் ஜெயகாந்தன், புதுக்கோட்டை மாவட்டத்தில். இப்போ எங்கெங்க கனெக்ஷன் ஆகுது பாருங்க. இதை கேள்விப்பட்ட காந்தியடிகள் தன்னுடைய டர்பனில் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்குறாரு. அந்த பள்ளிக்கூடத்திற்கு அவர் வைக்கக்கூடிய பேர் என்ன தெரியுமா? லியோ டால்ஸ்டாய் பள்ளி அப்படின்ற பேரை காந்தியடிகள் வைக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட உன்னதமான இலக்கியங்களை இவர்கள் வந்து தந்துட்டு போயிருக்கிறாங்க. லியோ டால்ஸ்டாய் கல்வி பற்றிய 2 செய்தியை வந்து அவர் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சுதந்திரம் தரக்கூடிய ஒரு கல்வி,
விளையாட்டு முறையை தரக்கூடிய ஒரு கல்வி. இந்த 2 கல்வி தான் உண்மையான கல்வி அப்படின்றதுல டால்டாய்ஸ்க்கு எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. அப்போ அவரே ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறாரு. அந்த பள்ளிக்கூடத்தில் மாணவர்களை மிக சுதந்திரமாக உளவிடுகின்றார். விளையாட்டு முறையில் கல்வி கற்கிறார். அவர் கல்வியில் 2 பிரச்சனை இருப்பதா கண்டுபிடிக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை கற்றுக் கொடுப்பது மாணவர்களுக்கு, எப்படி கற்றுக் கொடுப்பது அப்படின்ற 2 பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியதாக தன்னுடைய படைப்புகளை லியோஸ்டாய் முன்வைக்கிறார். அந்த லியோ டால்ஸ்டாயை தான் தன்னுடைய பள்ளிக்கு காந்தியடிகள் முன்வைக்கிறார். அந்த காந்தியவாடியினுடைய கொள்கைகளை தான் நம்ம ஆக்கூர் அனந்தாச்சாரியார் பயன்படுத்துகிறாருன்னு சொன்னால், இந்த இலக்கியம்தான் உலக மக்களை இணைக்கின்றது, உலக மக்களினுடைய மனங்களை இணைக்கிறது என்று சொன்னால், அப்போ நம்ம மனசில் இருக்கிற இதெல்லாம் படிக்கின்ற பொழுது, இதெல்லாம் கேட்கின்ற பொழுது நம்ம மனதில் இருக்கிற இந்த கசடுகள் எல்லாம் நீங்கி போகிறத நம்ம பார்க்குறோம். இங்கே பிஞ்சு இருக்குல்ல, பிஞ்சிலிருந்து யாருன்னா வந்திருக்கீங்களா? இங்கே பிஞ்சு இருக்குல்ல, பத்மநாபன் ஐஏஎஸ் மிக சிறந்த ஒரு எழுத்தாளர், மிக சிறந்த ஒரு கவிஞர். யாருன்னா அவரை பற்றி தெரியுமா? திருச்சி மாவட்டத்தினுடைய சார் ஆட்சியராக இருந்திருக்காரு, சேலம் மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்திருக்காரு, மிசோரம் மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்திருக்காரு. பத்மநாபன் ஐஏஎஸ். அவருடைய அப்பா ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர். அவர் மிக சிறந்த ஒரு எழுத்தாளராக இருந்திருக்காரு. அவர் எழுதின நூல்கள் எல்லாம் என்ன தெரியுமா? ரெயின் டிராப் அப்படின்ற ஒரு நூல், கேண்டில் அ லைட், மை டேஸ் அண்ட் டைம், இப்படிப்பட்ட எழுத்து. இன்னொரு புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமத்துவம் போற்றும் சான்றோர்கள் அப்படின்ற ஒரு புத்தகம். இப்படி இங்கே நம்முடைய பிஞ்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் மிக முக்கியமான ஒரு எழுத்தாளராக அறியப்படுகின்றார். அப்போ அந்த ரெயின் டிராப்ன்ற கவிதையை நீங்கள் வாசித்து பார்க்கணும். ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒரு கவிதை. அதே மாதிரி நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு எழுத்தாளர்கள் இருக்காங்க. கல்யாணராமையர் இருக்கார். அவர் மிக சிறந்த ஒரு எழுத்தாளராக, ஒரு சுதந்திர போராட்ட வீரராக அவர் இருந்திருக்கிறாரு. இப்படி நம்மை சுற்றி நிறைய பேர், குட்டியம் ஆற்காட்டு பக்கத்தில் இருக்கிற குட்டியன்ற கிராமத்தில் பிறந்தவர் தான் அவர். இப்படி பல்வேறு எழுத்தாளர்கள் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தை நம்முடைய சிந்தனைகளாலும் தம்முடைய இலக்கியத்தாலும் செழுமைப்படுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கவிப்பித்தன் அவர் இருக்கிறாரு. நிறைய நாவல்களை அவர் எழுதியிருக்கிறார். மடவெளி என்று சொல்லக்கூடிய ஒரு நாவல், பாலாற்றை பற்றி நீவா நதி என்று சொல்லக்கூடிய ஒரு நாவல் அவர் எழுதியிருக்கிறாரு. ஈமம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாவல், இப்போ சேங்கை, ஜிகிட்டி என பல்வேறு நாவல்களை எழுதக்கூடிய ஒருத்தராக இருக்காரு. இதை போல கவிஞர் தனஞ்செழியன் அப்படின்னு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா பல பாடல்களை எழுதியிருக்கிறார், பல கவிதைகளை எழுதியிருக்கிறார். அவர் பள்ளி கல்வித்துறையிலே முதன்மை கல்வி அலுவலர் அவர்களினுடைய நேர்முக உதவியாளராக பணிபுரியும். எவ்வளோ சிறப்பு பாருங்கள் கல்வித்துறைக்கு. இவங்கெல்லாம் இருக்கிறத நம்ம பெருமைப்படணும். கவிஞர் ஜீனி தனஞ்செழியன் இருக்காரு. இங்கே அவரகரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரகரையிலேருந்து பொன் விமலா என்ற ஒரு எழுத்தாளர் இருக்காங்க. அவளுக்கென்று ஒரு வானம் என்ற அற்புதமான ஒரு நாவலை தந்திருக்கின்றார். மரமல்லி என்ற ஒரு சிறுகதை தொகுப்பை கொடுத்துருக்காரு. சென்னையில் வசிக்கிறாரு. இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அவரகரை. இங்கே ஒழுகூரில் இருக்கக்கூடிய பிருந்தா சீனிவாசன் என்கின்ற இன்னொரு எழுத்தாளர் இருக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா நாவலை எழுதியிருக்கிறாரு, சிறுகதை எழுதியிருக்காரு, பதரும் 16 அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு. தடை தாண்டி பாயும் 6 என்று சொல்லக்கூடிய இன்னொரு நூலை எழுதியிருக்கிறார். இப்படி இந்த ராணிப்பேட்டையே ஒரு எழுத்தாளர்கள் நிறைந்த மாவட்டமாக, உலகிற்கு சிந்தனைகளை தரக்கூடிய ஒரு மாவட்டமாக மிளிர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். நேரம் கடந்து விட்டது. ஒரு சில நிமிடங்களில் நான் முடித்துக் கொள்கின்றேன். அப்போ இந்த பாரதியினுடைய கவிதைகள் நமக்கு மிக சிறந்த ஒரு நாட்டு பற்றியும் சுதந்திர உணவையும் தரக்கூடிய ஒரு பாடலாக இருந்தது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் என்று பாரதி பாடுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலும் அந்த விடுதலை கனல் எழுந்ததை நம்மால் அடக்க முடியாது. மிக சிறந்த ஒரு உணர்ச்சிகரமான ஒரு விடுதலை வேட்கையை தந்தது பாரதியினுடைய பாடல்கள். கவிதையினுடைய ஒரு மூலமாக அவர் விளங்கினார். புதுக்கவிதையினுடைய ஒரு தோற்றுவாயாக அவர் விளங்கினார். பாரதிதாசனுடைய பாடல்கள் மிக அற்புதமான பாடல்கள். பாரதியின் அளவுக்கே புகழ்பெறக்கூடிய ஒரு கவிஞர் யார் என்று சொன்னால் பாரதிதாசன்.
மலை வாழை அல்லவோ கல்வி இல்லையா, தலைவாரி பூச்சூடி உன்னை பாடை சாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னை என்று சொல்லக்கூடிய ஒரு பாரதிதாசனுடைய பாடல் மிக அற்புதமான பாடல். ஒரு இருண்ட வீடு, கல்வி இல்லாத வீடு ஒரு இருண்ட வீடு, கல்வி கற்ற பெண் இருக்கின்ற வீடு தான் ஒரு குடும்ப விளக்காக திகழும் என்ற கல்வியினுடைய அவசியத்தை பேசிய ஒருவராக பாரதிதாசன் விளக்குகிறார். அதற்கு பிறகு 1990களில் அம்பேத்கரனுடைய நூற்றாண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய இலக்கியத்திலே மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டது. தலித் இலக்கியம் ஒடுக்கப்பட்டவர்களுடைய இலக்கியமாக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அல்லது பட்டியலினத்தை சார்ந்த மக்களுக்காக மிகப்பெரிய ஒரு இலக்கிய எழுச்சியாக 90களுக்கு பிறகு எழுந்தது. அது தலித் இலக்கியம் என்று சொல்லுவார்கள். அப்படி பார்த்தால் பாமா என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் வன்மம் கருக்கு என்ற நூல்களை எழுதியுள்ளார். சிலுவைராஜ் சரித்திரம் என்று ராஜ் கௌதம் எழுதியிருக்கார். சிவகாமி இப்படி எழுதியிருக்கிறார். அதற்கு பிறகு பெண் இலக்கியம், பெண்கள் எல்லாம் அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்று சொல்லுகின்ற காலம் போய் பட்டங்கள் செய்வதும் சட்டங்கள் செய்வதும் பட்டங்களாலும் பாரினில் பெண்கள் நடத்து வந்தோம் என்று பெண்கள் சொல்கின்ற அளவுக்கு பெண்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் ஒரு இயக்கமாக மாற்றி அமைத்த ஒரு வரலாறு பெண்கள் இலக்கியத்திற்கு உண்டு. அந்த பெண்கள் இலக்கியத்தில் தான் பாமா முதலாக, சிவகாமி முதலாக, நான் முதலாக பல்வேறு கவிஞர் கனிமொழி அவர்கள், கனிமொழி கருணாநிதி அவர்கள், தமிழ்ச்சி தங்கபாண்டியன், லீனா மணிமேகலை, குட்டிரேவதி, சல்மா என்று எண்ணிறந்த பெண்கள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல், மிக முக்கியமான ஒரு சூழலாக சமகால இலக்கியத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அது சங்ககால இலக்கியமாக இருந்தாலும் சரி, சமகால இலக்கியமாக இருந்தாலும் சரி, பக்தி இலக்கியமாக, நாட்டுப்புற இலக்கியம் அல்லது நவீன இலக்கியம், எந்த இலக்கியமாக இருந்தாலும் சரி, மக்களுடைய மனதை பண்படுத்தக்கூடியவையாக, மக்களுடைய கசடுகளை அற்றுப்போக செய்யும்படியாக எல்லா இலக்கியங்களும் அதைத்தான் பேசிக்கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு எந்த புத்தகங்களை வாசிப்பது என்பது உங்களுக்கு மிக சிறந்த ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தில் நீங்கள் கூகுளில் நீங்கள் தேடுகின்ற பொழுது, முன்னாடியெல்லாம் நாம் புத்தகத்தை படிக்கின்ற பொழுது பக்கங்களை புரட்டுவோம். இப்படி பக்கங்களை புரட்டுகின்ற பொழுது அந்த பக்கத்தில் இருக்கின்ற கவிதைகள் எல்லாம் என் மூளைக்கு வந்து சேரும் என்ப வகையிலே அந்த புத்தகங்களை புரட்டி கொண்டோம். ஆனால் இப்போ இது எதுக்கு எடுத்தாலும் இப்போ கையில் நமக்கு செல்ஃபோன் வந்து விட்டது. இப்போ இப்படி தான் நம்ம தள்ளுறதெல்லாம் இப்படி தான் தள்ளுறோம் ஃபோனில். அப்போது நமக்கு உள்ளே இருக்கக்கூடியவையெல்லாம் நம்ம அறிவு உட்பட எல்லாம் போயிடுது. கூகுள் இருக்கு, நம்ம பார்த்துக்கலாம்னா நம்முடைய ஞாபக மறதி அதிகமாயிடுச்சு. ஃபோன் வந்ததுலேருந்து நம்ம யாருடனும் பேசுவதில்லை, யாருடனும் பழகிறது கிடையாது, எதையும் கேட்கறது கிடையாது, ஒன்லி விஷுவல் தான். அப்போ புத்தகங்கள் என்பவை தான் நம்முடைய கண்ணுக்கும் நம்முடைய செவிக்கும் நம்முடைய வாய்க்கும் விருந்தளிக்கக்கூடிய ஒரு களமாக இருப்பவை இந்த இலக்கியங்கள் தான். எந்த புத்தகங்களை வாசிப்பது? இப்போ இவருடைய புத்தகங்களை நம்முடைய செல்லாத பணம் என்ற ஒரு நாவல், செல்லாத பணம் என்ற ஒரு நாவல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இந்திய அரசினுடைய இலக்கியத்திற்கு வழங்கப்படும் மிக முக்கியமான ஒரு நாவல். எழுத்தாளர் எம்ஏஎம் அவர்கள் அந்த சாகித்ய அகாடமி விருதை பெற்றிருக்கிறார். அவருடைய முதல் நாவல் கோவேறு கழுதைகள், ஆறுமுகம் என்று சொல்லக்கூடியது, உப்பு வண்டிக்காரன், இந்த செல்லாத பணம், இந்த மாதிரி நிறைய நாவல், வாழ்க வாழ்க அப்படின்ற இன்னொரு நாவல், ரொம்ப மிக முக்கியம் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் என்ற நாவல், இப்படியெல்லாம் பல்வேறு எழுத்துக்களை இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஜெயகாந்தனுடைய நூலை படிங்க, அம்பேத்கரனுடைய எழுத்துக்களை படிங்க, பெரியாரனுடைய பெண் ஏன் அடிமையானல் என்ற புத்தகத்தை மிக முக்கியமாக நீங்கள் வாசிங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய நெஞ்சுக்கு நீதியை வாசிங்க. எவ்வளவு புத்தகங்கள் நமக்கு கொட்டி கிடக்கின்றன. அதில் கொட்டி கிடக்கின்ற அந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து நம் மனதிலே நம்முடைய மூளையிலே ஏற்றி வைத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை மிக வளமான ஒரு வாழ்க்கையாக அமையும், பண்படுத்தப்பட்ட ஒரு மனமாக அமையும். இந்த நம் மனதில் இருக்கக்கூடிய கசடுகள் நீங்கி ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தில் நாம் வாழ்பவர்களாக, ஒரு மேம்பாடு அடைந்த ஒரு சமூகத்தில் நாம் வாழ்கிறவர்களாக இந்த இலக்கியங்கள் நமக்கு துணை புரியும். அந்த துணை புரியக்கூடிய இலக்கியங்களை நாம் வாசிக்க வேண்டும். கசடற வாசித்தால் நம் வாழ்க்கை வளம் பெறும் என்று சொல்லிக்கொண்டு அற்புதமான இந்த வாய்ப்புக்கு நம்முடைய மாவட்ட தலைமைக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் தமிழக அரசுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.